கடலூர் மாவட்டத்தில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் புதிதாக ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க விண்ணப்பித்திருக்கக்கூடிய சூழல்ல ஒட்டுமொத்த காவிரி படுகை விவசாயிகளையும் மக்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு. சட்டப்பேரவையில் இது தொடர்பாக கொண்டு வரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த விவகாரத்துடைய தீவிரத்தை நம்ம எல்லாருக்கும் உணர்த்தியிருக்கு. ஆனால் ஏன் இதுக்கு அரசியல் தலைவர்களும் சூழலியலாளர்களும் இவ்வளவு தீவிரமாக எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க? இது அவ்வளவு பெரிய ஆபத்தா? அதனால நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையும் குடிநீரும் விவசாயமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது? இதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையை ஒட்டின வங்கக்கடல் பகுதியில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க இந்துஸ்தான் எண்ணெய் கண்டுபிடிப்பு நிறுவனம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாச்சு. இந்துஸ்தான் எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளில் எண்ணெய் வளம் வேகமாக குறைஞ்சிட்டு வரக்கூடிய சூழலில் புதிய ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அந்த நிறுவனம் முடிவு செஞ்சிருக்கு. இந்த 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளும் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் அமையவிருக்கு. ஆனால் இந்த பகுதிகள் தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதால அதோட அனுமதி கேட்டு இந்துஸ்தான் நிறுவனம் விண்ணப்பிச்சிருக்கு. இப்போ இந்த விவகாரம் ஏன் சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்படுற அளவுக்கு தீவிரமாக பார்க்கப்படுது அப்படின்னா, முதல்ல அதுக்கு முன்னாடி ஹைட்ரோ கார்பன் கிணறு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இதை எப்படி தோன்றாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் ஆகிய 2 தனிமங்கள் சேர்ந்த கலவை தான் ஹைட்ரோ கார்பன். நாம் பயன்படுத்தக்கூடிய கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, மீத்தேன் உள்ளிட்ட எரிபொருட்கள் எல்லாமே ஹைட்ரோ கார்பன்கள் தான். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்கு அடியில் புதையுண்ட தாவரங்களும் உயிரினங்களும் கடும் வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் உருமாறி பாறை அடுக்குகளுக்கு நடுவில் திரவமாகவும் வாயுவாகவும் தங்கியிருக்கும். ராட்சத இயந்திரங்கள் மூலமாக பூமியில் துளையிட்டு இதை வெளியில் எடுப்பாங்க. ஹைட்ரோ கார்பன் கிணறு தோன்றதால நம்மளுடைய வாழ்வாதாரம், விவசாயம், குடிநீர்னு ஒட்டுமொத்த பகுதியோட எதிர்காலத்தையுமே தலைகீழாக மாற்றக்கூடிய பெரிய ஆபத்தெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறப்போ பாறைகளை உடைக்கிறதுக்கு ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அப்படிங்கிற முறையை பயன்படுத்துவாங்க. இதில் கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீரோட பென்சீன், ஃபார்மால்டிஹைட், ஈயம் மாதிரியான நூற்றுக்கணக்கான ஆபத்தான வேதிப்பொருட்கள் கலந்து பயங்கர அழுத்தத்தில் அவ்வளோ அழுத்தத்தோட பூமிக்குள்ளே பாய்ச்சுவாங்க. பூமிக்கு அடியில் பல ஆயிரம் அடியில் செலுத்தப்படக்கூடிய இந்த ரசாயன கலவை அங்கே இருக்கக்கூடிய பாறை பிளவுகள் வழியாக மெதுவாக கசிஞ்சு நாம் குடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மேல்மட்ட நிலத்தடி நீரில் கலக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. கிணற்று தண்ணியோ போர்வெல் தண்ணியோ எதை எடுத்தாலும் அதில் வேதிப்பொருட்களுடைய அந்த நாற்றமும் நச்சும் கலந்து குடிக்கவோ குளிக்கவோ கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு நஞ்சா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு தடவை பாறையை உடைச்சி எரிவாயு எடுக்கக்கூடிய இந்த நடைமுறைக்கு மட்டுமே 1 கோடியிலிருந்து 3 கோடி லிட்டர் வரைக்கும் நன்னீர் தேவைப்படும் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, காவிரி பாசன இடங்கள்ல இப்படிப்பட்ட கிணறுகள் தோண்டுனா அவ்வளோ தண்ணிக்கு எங்க போவாங்க? சுத்தி இருக்கக்கூடிய ஆற்று தண்ணியையும் நிலத்தடி தண்ணியையும் தான் உறிஞ்சி எடுப்பாங்களாம். இதனால பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய கிணறுகள்லையும் வீட்டு போர்வெல்கள்லையும் தண்ணியுடைய மட்டம் பாதாளத்துக்கே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த நடைமுறையப்ப பூமிக்கு அடியிலிருந்து எரிவாயுவோட சேர்த்து கழிவு நீரும் வெளியே வரும். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு தன்மையுள்ள தாதுக்களும் மிக கடுமையான உப்புத்தன்மையும் நம்ம மேலே இருந்து அனுப்பக்கூடிய அந்த நச்சு ரசாயனங்களும் கலந்த ஒரு ஆபத்தான கலவை தான் அது. இந்த நீர் ஒரு வழி தவறி விளைநிலங்களில் கலந்தாலோ இல்லைன்னா முறையாக சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்பட்டாலோ இந்த மண்ணோட தன்மையே மாறிடும். அப்புறம் அந்த நிலத்தில் எந்த ஒரு விதமான பயிர்களையுமே விளைவிக்க முடியாத சூழல் உருவாகும். இன்னொன்று, கிணறு தோண்டி எரிவாயு எடுக்கும்போது மீத்தேன் எரிவாயு மட்டும் வெளியே வராது, அதோட சேர்த்து ஹைட்ரஜன் சல்ஃபைட், பென்சீன் போன்ற நச்சு வாயுக்களும் காத்துல கலக்கும். மக்களுக்கு என்ன பாதிப்பு இதனால் அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த வாயுக்களை தொடர்ச்சியாக சுவாசிக்கிறப்போ மக்களுக்கு தலைவலி, மூச்சு திணறல், ஆஸ்துமா, தோல் நோய்கள் ஆரம்பித்து நீண்ட காலம் இதுக்குள்ளே இருக்கிறப்போ புற்றுநோய் வரைக்கும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்படின்னு பல சர்வதேச ஆய்வுகள் சொல்லுது. இயற்கையாக வரக்கூடிய நிலநடுக்கம் வேற. ஆனால் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கடினமான பாறைகளை நம்ம செயற்கையாக வெடிக்க வச்சு பழக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எரிவாயு எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய நச்சு கழிவு நீரை மறுபடியும் பூமிக்குள்ளே செலுத்துவாங்க. இதனால பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தட்டுகளோட அமைப்புல மாற்றம் ஏற்பட்டு அந்த பகுதிகளில் அடிக்கடி லேசான மற்றும் மிதமான நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது.
இதனால தான் காவிரி படுகை பகுதி மக்கள் இதை கடும் அச்சத்தோடையும் கோபத்தோடையும் எதிர்க்கிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் மிக கடுமையா பாதிக்கப்படும். ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறப்போ அல்லது குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு எண்ணெய் வாயு கசிந்தா கடல் நீருடைய மேல் மட்டத்தில் அடர்த்தியான ஒரு படலம் உருவாகிடும். இதனால சூரிய ஒளி கடல் பரப்புக்குள்ள போக முடியாது. கடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு மீன்கள், இறால்கள், நண்டுகள் கூட்டம் கூட்டமாக செத்து போகும். ஹைட்ரோ கார்பன் துளையிடுறப்போ உருவாகக்கூடிய ரசாயன கழிவுகள் பவளப்பாறைகள் மேலே போய் படிஞ்சுக்கும். இதனால பவளப்பாறைகளும் அழியும். பவளப்பாறைகள் அழிஞ்சா அதை நம்பி வாழக்கூடிய பல கடல் உயிரினங்களும் அழிஞ்சிடும். கடல்ல கலக்கக்கூடிய பென்சீன், ஈயம் போன்ற கன உலோகங்களை கடல் பாசிகள் மற்றும் நுண்ணுயிரிகள் உறிஞ்சும். அந்த நுண்ணுயிரிகளை சின்ன சின்ன மீன்களும் அந்த சின்ன மீன்களை பெரிய மீன்களும் சாப்பிடும். கடைசியில் அந்த மீன்களை நாம சமைச்சு சாப்பிடும்போது அந்த நச்சு ரசாயனங்கள் எல்லாமே மனிதர்களுடைய உடல்களுக்குள்ளேயும் போய் சேர வாய்ப்பு இருக்கு. இதனால பல ஆபத்தான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. கடலுக்கு அடியில் ஹைட்ரோ கார்பன் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செயற்கை நில அதிர்வு அலைகளை கடலுக்குள்ள செலுத்துவாங்க. இது ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கடலுக்குள்ள திமிங்கலங்கள்லாம் எப்படி பாதையை கண்டுபிடிக்கும் அப்படின்னா, கடல் அடியில் அதுல உருவாகக்கூடிய ஒலி அலைகள், அந்த சவுண்ட் வேவ்ஸ், அதை பயன்படுத்தி இப்ப செயற்கை நில அதிர்வு அலைகளை நம்ம கடலுக்குள்ள செலுத்தும் போது திமிங்கலங்கள், டால்பின்கள் மாதிரியான உயிரினங்களுடைய காது நுண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு பாதை தெரியாம அதுங்க எங்கேயோ கடற்கரையில வந்து ஒதுங்கி இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. மீன்கள் வளம் அழிஞ்சா அதை நம்பி வாழக்கூடிய லட்சக்கணக்கான கடலோர மீனவ மக்களுடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகும். கிணறு தோண்டப்பட்ட பகுதிகளை சுற்றி குறிப்பிட்ட தூரத்துக்கு பாதுகாப்பு மண்டலமா அறிவிச்சு மீனவர்கள் மீன் பிடிக்க தடை விதிச்சிருவாங்க. ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிச்சாலும் மீன்கள் கிடைக்காது. பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்கள்லையும் ரசாயன நாற்றம் அடிச்சா அதை யாருமே வாங்க மாட்டாங்க மக்கள். இதனால தான் கடலோர மாவட்ட மக்கள் இந்த திட்டத்தை கடுமையா எதிர்க்கிறாங்க. இன்னொன்று, பிச்சாவரம் சதுப்பு நில காடுகளுக்கு மிக பக்கத்தில் இது இருக்கிறதால அதுக்கும் பாதிப்பு உருவாகுது. ஆக இவ்வளவு ஆபத்துகள் நிறைஞ்ச இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறு திட்டம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. இதுக்கு பதிலளித்த அமைச்சர் ராஜீவ் அவர்கள், ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கிறதுக்கு திமுக அதிமுக ஆட்சியில தான் அனுமதி தரப்பட்டுச்சு. கிணறுகள் அமைக்க கடந்த ஜூன் 1ஆம் தேதி HOECL அந்த நிறுவனம் விண்ணப்பிச்சாங்க. விண்ணப்பம் கடலோர மண்டல மேலாண்மை குழுமத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுல எந்த விதமான சமரசத்துக்கும் இடமளிக்காம அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு விளக்கியிருக்காரு. குடிநீர், விளைநிலங்கள், கடலோர மீனவர்களுடைய வாழ்வாதாரம், கடல்வாழ் உயிரினங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் நமக்கு தரக்கூடிய பலனை விட விளைவிக்கும் பேரழிவு ரொம்ப பெருசு. சட்டப்பேரவையில் அரசு அளிச்சிருக்கக்கூடிய விளக்கம் ஆறுதல் தந்தாலும் சமரசத்துக்கு இடமில்லை அப்படிங்கிற அந்த உறுதிமொழி வெறுமனே காகித அளவிலான உத்தரவாதமா நின்றக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இயற்கையையும் நம்ம அடுத்த தலைமுறையுடைய வாழ்வாதாரத்தையும் அடகு வச்சு பெறப்படக்கூடிய எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் உண்மையான வளர்ச்சியாகாது அப்படிங்கிறத உணர்ந்து எச்சரிக்கையுடன் கூடிய தொலைநோக்கு நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு.